வணங்கி வருகின்றோம். ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் யாஜலந்தண்ணில் சீருடன் யாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாடு பாடனில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக கரையால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. நின்ற அரக்கன் விரலால் தூண்ட வர வாங்க செய்யும் சிவனார்தனை விரட்டு கையல் வடிவம் பெண் வேடம் கொண்டு சத்தியம் தவறிய மறித்த அரிகரன் ஐயனார் கதையை கதைகள் பாடு ஆணை முகத்தோனே முன் வருவாய். கையிலையான கையிலாசத்து அப்படி காரே அணி பொன் கையிலை முடியோடு முடிகோடு நல்ல முக்காளஞ்சியம் பொன்னூரீரோ நல்ல ஆணி பொன் கையிலையிலே ஐயாணி பொன் கையிலையிலே அங்கை யாரெல்லாம் ஆண்டுவாரா பகவானோடு பார்வதியோ அழகு பச்சமாடும் லட்சுமியோ அந்த ஈரேலு போனவெல்லாம் ஐயா இறைவன் அவர் தான் படைத்து அந்த பார்வதியும் பகவானோ அவர் பாங்குடனே ஆண்டுவார். அம்மா ஈஸ்வரனு ஈஸ்வரியோ என்னை ஈஸ்வரனு ஈஸ்வரியோ அவர்கள் இருந்தரசு புரிந்துவாரா ஆதிவள்ளி கைலேங்கிரி மாமலையிலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? யார் ஐயா? ஆண்டவன் பகவானோ அம்மை உமை பார்வதியாலோ ஈரேழு 14 புவனமும் படைத்து எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் ஈரேழு 14 புவனங்களும் படைத்து ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானோ அம்மை உமை பார்வதியாலும் அப்படியே கொலுவிருந்து வரும்போது 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் 48,000 கோடி அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? குசு குசுன்னு பேசுறாங்க. ரகசியம் பேசுறாங்க. ஆமா. எப்படி பேசுறாங்க? எப்படி பேசுறாங்க? என்றைக்கு ஒரு தாயுடைய வயிற்றில் 45 நாள் கருவாக சனித்தோமோ அன்றையில இருந்து 5 வயசானாலும் சரி 50 வயதானாலும் சரி 100 வயதானாலும் சரி 180 வயதானாலும் சரி பிறப்புன்னு இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம். ஆக்கம் என்பது உண்டானால் இந்த உலகத்தில் அழிவு என்பது நிச்சயம். ஆனால் என்ன? நோய் நொடி என்பதும் இல்லாமல் நரை என்பதும் இல்லாமல் திரை என்பதும் இல்லாமல் நோய் நொடி என்பதும் இல்லாமல் என்றைக்கும் 16 வயது மார்கண்டேயனாக வாழ வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்?
செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாகாமல் இருக்கணும்னா என்னையா செய்யணும்? சங்கரங்கோயில் டானிக்க வாங்கி அடிக்கணும். அது என்ன சங்கரங்கோயில் டானிக்க வாங்கி அடிக்கணும்? சங்கரங்கோயில் டானிக்க பார்த்தது இல்லையா நீ? சங்கரங்கோயில் டானிக்க விட ஆமா, பேய் குளத்து பல்குக்கு எதிர்த்தாளருக்கு பேய் குளம் டானிக்க பக்கத்திலே இருக்குங்கயோ. ஆமா, அதுக்கு தான் பவர் கூட. பவர் கூட. ஆமா ஆமா ஆமா. என்ன சங்கரங்கோயில் டானிக்க அடிச்சா சாகாம இருக்கலாமோ? ஆகாம இருக்கலாம் கடைசி வரைக்கும். சீக்கிரம் போய் சேர்ந்துட போற. நித்திய பிரம்மச்சாரியா இருக்கலாம். சாகாம இருக்கணுமா நித்திய பிரம்மச்சாரியா இருக்கணுமா? ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம் ஐயா. அதானே. ஆமா. ஆனால் என்ன சாகாமல் இருக்க வேண்டுமானால் ஆமா, தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா, அங்க தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களோ தேவா அமிர்தம் கடைய வேண்டும் என்று கடைய வேண்டும் என்று அவர் எங்க வாரார் பாருங்க. எங்க ஐயா வருகின்றார். திருப்பார்கடல் தேடி அல்லோ என் தேவர்களும் அசுரர்களும் அவர் அலைகடல தேடி அல்லோ அசுரர்களும் தேவர்களும் அவர் ஓட்டம் நல்ல பெருநடைய ஐயா ஓடி வாரார் இருவேர்கள். அவர் திருப்பார்கடல் தனிலே வந்து தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தமாதி கடைவதற்கு ஐயா அமிர்தமாதி கடைவதற்கு அந்த அசுரர்களும் தேவர்களும் அந்த அசுரர்களும் தேவர்களும் யாரு யார் யாரு? தேவர்களும் அசுரர்களும். அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் தேவார் அமிர்தம் கடைவதற்காக கடைவதற்காக நேர வருகிறார்கள். நேர அப்படியே வருகிறார்கள். எங்க வருகிறார்கள்? எங்க வருகிறார்கள்? திருப்பார் கடலை தேடி. திருப்பார் கடலை தேடி. எம்மா என்ன ஜாயிண்ட்காரமா 2ஆம் நம்பர் எனக்கு இப்படி வேத்து ஊத்துத. ஆமா, நமக்கு ஒரு சொட்டு வேக்க காணும். வேக்காதுல்ல. ஏன்யா பவுடர் அள்ளி தேய்ச்சிருக்காங்கல்ல. பவுடர் இல்ல, பவுண்டேஷன். பவுண்டேஷனா? ஆமா, 4 கோட்டு கொடுத்திருக்காங்க. 4-5 கோட்டிங்க அடிச்சிட்டு வந்தா அப்புறம் எப்படி வேக்காடு எடுக்கும்? எப்படி வேக்காடு எடுக்கும்? எனக்கு ஊத்துது. ஆமா, சைடுல இருக்க ரெண்டும் சம்முன்னு உட்கார்ந்துருக்கு பாரு. ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? எதுக்கு 2ஆம் நம்பர்னு சொல்லுதீங்க? 1ஆம் நம்பர் நீ பாக்கலையோ? பாக்கலையே. 1ஆம் நம்பர் போட்டோ எடுத்து பக்கத்துல வை. இல்ல சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா தான். அப்படியா? யார் உங்க அக்கா அடிக்கலாம் நிக்காம? ஆமா, அதான் ஒண்ணு போல இருக்கும். ஆமா, சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா தான். ஆமா, ஆகையினால் எனக்கு வேத்து ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, அம்மா புது பொண்ணா உட்கார்ந்துருக்காவல. ஆமா. ஆனால் தேவர்களும் அசுரர்களும் நேர திருப்பார் கடலை தேடி வந்தார்கள். திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி ஆமா, மகேந்திரகிரி பர்வதத்தை ஒரு மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தம் கடைய வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்கள்? என்னையா செய்கிறார்கள்? அந்த திருப்பார் கடலோரம் தேவர்கள் தலைப்பக்கமாகவும் அசுரர்கள் வால் பக்கமாகவும் 2 பேரும் நின்றுகிட்டு அமிர்தம் கடைகிறார்கள். அப்படி அமிர்தம் கடையும் பொழுது அந்த முதலாவது அமிர்தத்துல யார் வந்து பிறக்கா? அந்த தேவர்களின் அமிர்தமாதி கடையும் போது முதலாவது அமிர்தத்திலே சிவனாருடைய அருளாலே அக்கா மூதேவியாதான் பிறந்தாள். முதலாவது அமிர்தம் கடையும் பொழுது யார் பிறக்கா? மூத்தக்கா மூதேவி வந்து பிறந்தாள். அவதான் பாரு ஓரவஞ்சகம் இல்லாதவா. எதுக்கு? என் கூட சேர்ந்தவா. ஆமா, ஏழனும் பார்க்க மாட்டா, பணக்காரனும் பார்க்க மாட்டா, இருக்கவனும் பார்க்க மாட்டா, இல்லாதவனும் பார்க்க மாட்டா. எல்லார்கிட்டையும் 3:45 நாளைக்கே போய் இறங்கிட்டு வந்துருவா. இறங்கிட்டு வந்துருவா. யாரு? மூதேவி தானே? சீதேவி. ஆகையினால் அந்த மூதேவியாகப்பட்டவள் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் முதுகு பெண்புறமாக மறைந்து கொண்டாள். 2வது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு ஆமா சின்னக்கா சீதேவி வந்து பிறந்தாள். அவதான் பாரு ஓரவஞ்சம் உள்ளவா. எங்க இரும்பு பெட்டி இருக்கோ அங்க தேடி போய் உட்கார்ந்துடுவா. அவளா போய் உட்காருதா? ஆமா,
நாம தான் கொண்டு போய் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கும். ஆமா, நம்ம தான் கொண்டு போய் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கும். ஒளிச்சு ஒளிச்சு வைக்க போய் தானே இடையில 500 1000 செல்லாதுன்ட்டான். ஆமா, எப்படி ஒளிச்சு ஒளிச்சு வைக்க போய். ஆமா, அதாவது என்ன, அது என் நேரம் இல்ல ஐயா. ஆமா, 500 1000 செல்லாம போனது. செல்லாம போனது நம்ம நேரம் தான். ஆமா, 10000 ரூபாய் ஒளிச்சு வச்சிருந்தேன், எல்லாம் வம்பா போச்சு. எல்லாமே போச்சே, வம்பா போச்சே. ஆனால் என்ன, அந்த ஸ்ரீதேவியாகப்பட்டவள், ஸ்ரீதேவியாகப்பட்டவள் அவதான் ஓரவஞ்சகம் உள்ளவா, ஓரவஞ்சம் உள்ளவா. இன்னைக்கு இந்த தேர்கன் குளத்துல ஆமா, எங்க இருப்பா, எங்க இருப்பா, நம்ம நாட்டாமகையில இருப்பா. ஆகையினால் ஸ்ரீதேவியாகப்பட்டவள் என் தூணிலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், தூதோளர் நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டார். மார்பிலே அமர்ந்து கொண்டார். இன்னைக்கு ஸ்ரீதேவி இந்த தேர்கன் குளத்துல யாருகிட்ட இருப்பா, நம்ம நாட்டாமேட்ட இருப்பா. நம்ம நாட்டாம தான் மொத்த வரி பணத்தையும் வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு. டவுசர் பையில வச்சிருப்பாரு, தேடிப்பாரு. ஆமா, உள்ள 500 ரூபாய் நோட்டா வாங்கி அமுக்கி வச்சிருப்பாரு. ஆமா, அவ இன்னைக்கு நாட்டாம கிட்ட இருப்பா. ஆமா, புதன்கிழமை நம்ம கிட்ட வந்துருவா. என்கிட்ட வந்துருவா. ஆமா, வில்லுக்காரங்க மேலக்காரங்க செட்டுக்காரங்கன்னு பிரிச்சு வாங்கிட்டு போயிருவாங்க. வாங்கிட்டு போயிருவாங்க. ஆமா, ஆமா, அதான் சொல்லுவாங்க, நீ கொடுக்க மாட்டேங்கியா எங்க கிட்ட. ஆமா, உனக்கு கொடுக்காம நான் ஒத்தியில கொண்டு போய் கோட்டெல்லாம் கட்டுதேன். அப்படித்தான் கட்டிட்ட, கார் எடுத்துட்டிய. அப்படிதான் ஊர் புறம் பேசிட்டாங்க. ஆமா, ஏ அப்பா, தொழிலாளி வயித்துல அடிக்கிய ஐயா. யாரு? ஆமா, நானு. ஆமா, ஆமா, அதான் சொல்லுவாங்க, என்ன ராமரா ராமரா. அவன் ஏன் அப்ப போன் அடிச்சாலே 70ங்க 80ங்க அப்படித்தானே கேட்க நீ. ஆமா, அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குவா ஐயா. ஆமா, ஆனா அக்காவுக்கு உடனே ஒட்டனே 70 கூட 5000 வச்சு அக்காவுக்கு கொடுத்துருவாங்க. உன் காலை கொஞ்சம் அப்படி கோயில்ல வச்சுட்டு போமா. வச்சுட்டு போனா போதும்பாங்க. போதும் போதும். என்ன நான் பண்ண பாவம் ஒரே ஒரு பாவம். நீ 2 புலவராக்கிற அதே மாதிரி ஆயிரலாம். ஆமா, ஆம்பளையா பிறந்தது, ஆம்பளையா பிறந்தது, பொம்பளை பிள்ளையா மட்டும் பிறந்திருப்பனோ. ஆமா, இன்னைக்கு 2ஆம் நம்பர் தூக்கி ஓரமா வச்சிருக்க மாட்டேன். ஆமா, 1ஆம் நம்பர்ல வந்திருக்க மாட்டீங்க. ஆகையினால் ஆனால் என்ன, அந்த ஸ்ரீதேவியாகப்பட்டவள், ஸ்ரீதேவியாகப்பட்டவள் என் தூணிலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், தூதோள நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டாள். மார்பிலே அமர்ந்து கொண்டாள். 3வது அமிர்தம் கடையும் போது, கடையும் பொழுது அழகான தேவாமிர்த கலசம் பிறந்தது. கலசம் ஒன்று பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? யாருக்கு கிடைத்தது? தேவர்களுக்கு கிடைத்தது. தேவர்களுக்கு கிடைத்தது, அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில், வில்லிசை மேடையில் நாமளுக்கு ஆமா, மலர் மாலை மாணிக்க மாலையாகவும், மாணிக்கை மாலையாகவும், மாணிக்க மாலையாகவும், மாணிக்க மாலையாகவும், பூமாலை பொன்மாலையாகவும், பொன்மாலையாகவும் நாமளுக்கு அணிவித்து அணிவித்து கௌரவித்தது. யாரு ஊர் மக்கள் சார்பாக நாமளுக்கு ஆமா, மலர் மாலை அணிவித்து கௌரவித்தார்கள். ஆகையினாலே என் தாயான இந்த முத்தாரம்மாளுடைய அருளாலே அவர்கள் அனைவர்களும் அவர் எப்படி வாழ வேணும் பாருங்க. எப்படி வாழ வேண்டும்? என் முத்தாரம்மா அருளாலே அருளாலே ஐயா அருளாலே அவர்கள் முன்னேற்றமா வாழ வேணும், வாழ வேணும். ஐயா அருளாலே அவர் செய்யும் தொழில் தான் பெருகி அல்லேலேலோ, அவ சீமானாக தலைக்க வேணும் தில்லேலேலோ, இந்த முத்தாரம்மா அருளாலே அல்லேலேலோ, தில்லேலேலோ அவர்கள் முன்னேற்றமா வாழ வேணும் அல்லேலேலோ. தேர்கன்குளம் மக்கள் அனைவர்களும் என் முத்தாரம்மானுடைய அருளாலை செய்யும் தொழில் பெருக வேண்டும், சீமானாக தலைக்க வேண்டும். ஆளிலை போல் தான் தலைத்து அருகது போல் வேர்கள் ஊன்றி அன்னை சுற்றும் மூங்கில் போல அனைவர்களும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். 3வது அமிர்தம் கடையும் பொழுது
மூன்றாவது அமிர்தம் கடையும் பொழுது அழகான ஒரு தேவாமிர்த கலசம் பிறந்தது. கலசம் ஒன்று பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? யாருக்கு கிடைத்தது? தேவர்களுக்கு கிடைத்தது. அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. அவ்வளவுதான் அதானே? ஆமா. பாட்டியம்மா உங்களை தான் ஏதோ பாக்கு. ஆனால் அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. பார்த்தார்கள் தேவர்கள். அதுவரைக்கும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்ததானே அமிர்தம் கிடைஞ்சா? ஒன்னாதானே கிடைஞ்சாங்க. தேவா அமிர்தத்தை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஆசை வந்துட்டு வரலாமா? வரக்கூடாது. என்ன நினைக்கா? தேவர்கள் எனக்குங்காங்க, அசுரர்கள் எனக்குங்காங்க. ஒரு அமிர்தம் கிடைஞ்சது, ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் கிடைஞ்சிருக்காங்களே. ஆமா. அப்ப சரிக்கு சமமா பங்கிட்டு சாப்பிடுவதுதானே நியாயம். நியாயம். பொருளை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஆசை வந்துட்டு தேவர்கள் வைத்துக்கொண்டு அசுரர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். இல்லை என்று மறுத்தார்கள். அப்ப பார்த்தார் எம்பெருமான் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு. தேவர்களும் அசுரர்களும் அந்த திருப்பார் கடலோரம் அங்க எப்படி சண்டை நடக்கு? எப்படி சண்டை நடக்கு? எனக்கு நல்ல உனக்கு என்று எம்மா உனக்கு என்று அங்க உகந்த சண்டை போடுவாரே. எனக்கு நல்ல உனக்கு என்று சண்டை போடுவாரே. அங்க தேவர்களும் போடும் சண்டையே, தெய்வலோகம் எல்லாம் நடுங்க. ஐயா அசுரர்களும் போடும் சண்டையே, ஐயா அருதையா கைலாகாயோ, ஐயா இருவர்களும் போடும் சண்டையே, ஐயா போடும் சண்டையே. பெருந்தை அடங்கல் வந்து யாரோ தங்கே ஐயா போடும் சண்டையே. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கு. எப்படி சண்டை நடக்கு? தேவர்கள் எனக்கு என்றும் அசுரர்கள் எனக்கு என்றும் ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. இவன் எனக்கு நிலுக்கான், அவன் எனக்கு நிலுக்கான். பார்த்தார் எம்பெருமான் அடப்பாவிகளா திருப்பார் கடல்ல இருந்து அமிர்தம் கடைஞ்சிட்டு போங்க. ஆமா. அப்படி போனா போகட்டும்னு இடத்தை கொடுத்தா இப்ப வந்து ரெண்டு பேர்களும் உனக்கு எனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. சண்டெல்லாம் போடுறீங்க ரெண்டு பேரும். இந்த சண்டையை நாமல் தடுத்து நிறுத்தாவிட்டால் சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடையும், மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வந்தா கச்சேரிக்கு போகணும். எந்த கச்சேரிக்கு? காவல்துறை அதிகாரி ஐயா வந்து நரம்ப அத்து விட்டுருவாரு. ஆமா. ஆகையினால் குடுகுடுன்னு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சண்டையை நாமல் விடக்கூடாது என்று எம்பெருமாள் நாராயண இந்த சண்டையை எப்படியாவது நாம போய் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படியே போக முடியுமா? முடியாது. உதாரணத்துக்கு பேய்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சண்டை நடக்குன்னு வை. ஆமா. சண்டை போடுற இடத்துல நம்மள மாதிரி ஆடவர்கள் போய் அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இலை வந்தியா? ஆமா. வில்ல படிச்சியா? 75,000 ரூபாயை எண்ணி வாங்கினியா? துட்டை வாங்கினியா? பேசாம போனியான்னு இருக்கணும். ஆமா. நாங்க இன்னைக்கு மாமா மச்சான் அடிச்சுக்கிடுவோம் கூடிக்கிடுவோம். ஆமா. அதெல்லாம் கேட்க நீ யாரு? ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம மேல சண்டைக்கு திரும்பிடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள அடிக்க வந்துருவாங்க. ஆமா. அதே சண்டை போடுற இடத்துல ஆமா நம்ம ரெண்டாம் நம்பரை மாதிரி அழகான ஒரு பெண் போய் நின்னு அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? வாங்கின அருவா சக்குன்னு நிக்கும். ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு இப்படி யாரு பாப்பாங்க ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா பாப்பாங்க. யாரு இது? நம்ம ஒரு பெண்ணோட சத்தம் கேட்க அப்படின்னு சண்டைய மறந்து பாப்பாங்க. ஆமா. ஏன் நம்ம ரெண்டாம் நம்பர் மாதிரி எல்லாம் இருக்கு இது. ஆமா. ஆகையினால் எதுக்காக பெண்ணாகப்பட்டவள் அல்லவா? பெண்ணுன்னா பேயும்லா பிடிக்கும். பார்த்தார் வச்சம்மாள் இந்த சண்டையை நாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் ஒரு 16 வயது பெண்ணாக வடிவமெடுத்து
வைத்து அதுலயும் வயசை பாரு. என்ன 16 வயசு பெண்ணா தான் போனோம். ஆமா 60 வயசு பாட்டியா போனா என்ன? ஆமா மதிக்க மாட்டாங்க. 60 வயசு பாட்டியா போனா பாட்டி ஓரமா போனா அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. 16 வயசு பொண்ணுன்னா சொன்ன பேச்ச கேட்பாங்க. ஆமா என்னய்யா அந்த காலத்துல 16 வயசு பொண்ணா போயிருந்தா பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல 16ன்னா அந்த வயசுல தான் 60 தாண்டி இருக்குமே. இந்த காலத்துல 16 வயசு பெண்ணை நீ பாத்துட்ட அவ்வளவுதான், உள்ள வச்சு உரின்னு உரிச்சிருவாங்க. போக்சோல உள்ள தள்ளிடுவாங்க. ஆமா போக்சோல உள்ள தள்ளிடுவாங்க. ஆமா 2 பேரும் சேர்ந்து காதலிக்க வேண்டியது. ஆமா கல்யாணம் முடிக்கணும்னு கூட்டிக்கிட்டு ஓட வேண்டியது. போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு வை. ஆமா இந்த பிள்ளை பள்ளிக்கூடம் படிக்க பிள்ளையா இருந்தா இதை தூக்கி சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்க. கூட்டிட்டு போன பாவத்துக்கு அவன் தான் 15 வருஷம் உள்ள கம்பி எண்ணணும். ஆமா எதுக்கு 2 பேரும் சேர்ந்து காதலிச்சதுக்கு. ஆமா அப்ப ஆம்பளை பையங்க சுதாரிப்பா இருக்கணும். சுதாரிப்பாக இருக்க வேண்டும். அவங்க 2 பேர் உள்ள போனா பரவாயில்லையா, அவங்க கூட சுத்தின பாவத்துக்கு நம்மளையும் தான் சேர்த்து உள்ள வைக்காங்க. நம்ம அப்புறம் அந்த வேலையை பார்த்தா அப்படித்தான் வைப்பாங்க. என்ன பண்ண தங்கச்சின்னு லேசா இதை இறக்கம் காட்டிட்டேன். உன் தங்கச்சியா இருந்தா அப்படி அனுப்பி வைப்பியோ? என்னையா இப்படி பேசி விட்ட? ஆகையினால் ஆமா அந்த ஆசார பந்தலிலே கேட்ட கேள்வி கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ஐயா. கேட்ட கேள்வி கரெக்ட் தானே ஐயா? நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டேன். பள்ளிக்கூடம் படிக்க புள்ள உன் தங்கச்சி காதல் பண்ணா நீ ஒத்துக்கிடுவியா? நான் ஒத்துக்கிடுவேன் ஐயா. ஒத்துக்கிடுவியோ? ஆமா உங்க அம்மா வளர்ப்பு அப்படி. எனக்கு தான் தங்கச்சி இல்லையா. ஆகையினால் அந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் அதாவது அங்க சண்டை போடுறத நிப்பாட்டதுக்கு ஆமா எம் பெருமாள் நாராயண வடிவத்தை எடுக்காரு. அவர் எப்படி எடுக்கின்றார்? எப்படி எடுக்கின்றார்? 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு என்னதான் பெண்களுக்கு ஆமா இயற்கையில அழகுன்னு இருந்தாலும் செயற்கையில கொஞ்சம் அழகு சேர்த்தால்தான் பார்க்க பழிச்சுன்னு இருப்பாங்க. அது என்னையா இயற்கைனா என்ன செயற்கைனா என்ன? இயற்கை அழகுனா நம்ம இயற்கையாவே இருக்க அழகு இயற்கை அழகு. கடவுள் ஆண்டவன் பகவான் நம்மளுக்கு கொடுக்கிற அழகு இயற்கை அழகு. செயற்கை அழகுன்னா காத்துக்கு ஒரு கம்மல் நம்மளா சேர்த்துக்கிடுது. காத்துக்கு ஒரு கம்மல், மூக்குக்கு ஒரு மூக்குத்தி, அதுக்கப்புறம் காத்துக்கு ஒரு கம்மல். எத்தனை கம்மல் தான் மாட்டுவ? காலுக்கு கொலுசு. நீ தப்பா பேசுற. இடுப்புக்கு ஒரு ஒட்டியானோ. 2 காத்துக்கும் ஒவ்வொரு கம்மலை சொல்லுதான். அப்படி பையன் அப்படி வரானோ? அப்படி வரான். இடுப்புக்கு ஒரு ஒட்டியானோ, காலுக்கு தண்டை கொலுசு. ஏன் பயப்படுத? ஆமா திக்குன்னு இருக்குல்ல. காலுக்கு தண்டை கொலுசு மாட்டி என் ஆயனந்த கோபால கண்ணன் அச்சுதன் நாராயண கை வளையல் கலகலங்க, காலு தண்டை கிளுகிளுங்க, அச்சுதன் நாராயணன் வாராரு. அவர் எப்படி வருகின்றார்? பாடக தண்டை கொலுசு ஈடு உண்டு முகப்போது அம்மா இந்த ஊருக்கு நாம புதுசு. ஐயா என்ன? நான் ஈடு உண்டு முக புதுசுங்க. ஆமா நீ இந்த ஊருக்கு நாம புதுசுங்க. என்ன இந்த என்ன ஊர்? தெய்வநாயக பேரியா? ஊரை மாத்தி சொல்லாதயா. நல்ல ரவா தோசை தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட தெரிஞ்சிச்சு. தேர்க்கன்குளம். இந்த தேர்க்கங்குளத்துக்கு ஆமா ஐயா ஒண்ணு என்ன பேச்ச விட இல்ல சிரி. இந்த தேர்க்கங்குளத்துக்கு சுத்தி ஏகப்பட்ட ஊர் அடிச்சாச்சு. அரியநாயகபுரத்துல அடிச்சாச்சு. பேய்குளத்துல அடிச்சாச்சு. அடி வாங்கியாச்சு. குருகால் பேரில அடி வாங்கியாச்சு. இந்த தேர்க்கன்குளத்துக்கு ஆமா இப்பதான் நம்ம புதுசு. நம்ம 7 பேரும் புதுசு. ஆமா இப்பதானே அடி வாங்க வந்திருக்கோம். அங்கதான் அடி வாங்க வந்திருக்கோம். நம்ம பாமக ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே போன் அடிச்சு தம்பி ஐயா வரணும், நீ மட்டும் தாயா வரணும். நான் மட்டும் வந்து என்ன பண்ண? ஆமா அப்படி சொல்லுதாங்க ஒரு பாசத்துல. ஆகையினால் ஆமா இந்த ஊருக்கு நாம புதுசு. பத்திரமா தங்க ஒட்டியானமா அவளை பார்க்க 10,000 வேணுமா? ஒட்டியானத்தை பார்க்க 10,000 வேணுமா? எம்மா வேணுமா? பத்திரமா தங்க ஒட்டியானமா பார்க்க 10,000 வேணுமா? பார்ப்பவர் மனம் பரவசம் முறை கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட. 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 காய் சிந்தியோர் அம்மா சொல்லு. காய் சிந்தியோர் புகழும் பட்டு சேலையா அங்க இருகரையிலும் தங்க சருக வேளையா இருகரையிலும் தங்க சருக வேளையா அங்க வேளையா சேலையா தங்க சருக வேளையா
3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா யாருக்கு யாருக்கு எம்பெருமாள் நாராயணனுக்கு அப்படியே அலங்காரம் பண்ணி வாராரு எப்படி வாராரு அவருக்கு 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா அம்மா மூக்குல்ல ஒரு மூக்குல்ல ஒரு பிள்ளாக்கு பேசரி கையினால கையில ஒரு வீசரி கையினால ஒரு வீசரி அம்மா வீசரி மூக்குல ஒரு பிள்ளாக்கு பேசரி கையில ஒரு வீசரி தாமரையிதழ் பூப்பரப்பிட கோமதேக பதயம் என்னிட துந்தத்தின் தக்குண அம்மா தாமரையிதழ் பூப்பரப்பிட கோமதேக பதயம் என்னிட தாமரையிதழ் பூப்பரப்பிட கோமதேக அவ சாந்தும்மையே என்ன அம்மையே சாந்தும்மையம் புருவ ரெண்டு வந்தீட்டினா அடிமைய தீட்டினா நான் சாந்த மைய தீட்டினாங்க ஆமா நீ வண்டி மைய தீட்டினாங்க எப்படி வண்டி மைய கேள்விப்பட்டிருக்காயா அப்ப வண்டி மை தான் போடுவாங்களோ ஆமா அப்ப சாந்த மை போட மாட்டாங்க அந்த காலத்துல சாந்து மை போட மாட்டாங்க வண்டி மை எதுல இருந்து எடுத்து போடுவாங்க வண்டியில இருந்து எடுத்து போடுவாங்க வண்டியில இருந்தா எடுத்து போடுவாங்க ஆமா வண்டியில இருந்தா எடுத்து போடுவாங்க ஆமா எந்த வண்டியில இருந்து எடுத்து போடுவாங்க மாட்டு வண்டியில இருந்து எடுத்து போடுவாங்க மாட்டு வண்டி சக்கரத்துல அந்த வண்டி மை எப்படி செய்வாங்க சொல்லு பாப்போம் கொஞ்சம் செய்முறையை சொல்லுங்க அதை எப்படி சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சாதான் நான் அங்க வந்துருவேன் ஐயா அதுக்கு தான் உன்னை ஆத்தா பின்னாடி போட்டு கத்த விட்டாங்களா ஆமா ஆனால் என்ன நல்ல வைக்கல் எடுத்து சுட்டு அந்த ஐயா அங்க இருந்து பார்க்க அளவுக்கு நல்லா தெரியுதா அப்பல இருந்து தூக்கி பிடிச்சவனமாவே இருக்காரு நாங்க பிடிச்சோம்னா கீழே வைக்க மாட்டோம் அதனால் ஆமா வைக்கல எடுத்து சுட்டு அந்த சாம்பலை எண்ணெயை ஊத்தி விரவி என்ன நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய ஊத்தி என்னையா திட்டுத ஆமா விளக்கெண்ணெய ஊத்தி விரவி அந்த மை எடுத்துதான் அந்த காலத்துல கண்மையா போட்டிருக்காங்க இப்ப போட்டோம்னு இப்ப உள்ள வைக்கல சுட்டு விளக்கெண்ணெய் ஊத்தி போட்டுட்டோம் அரவிந்த் ஆஸ்பத்திரி முன்னாடி அவ்வளவு பேரும் நிக்க வேண்டியதான் வரிசையில நில்லுங்க எல்லாம் கண்ணு அவிஞ்சு போவோம் அந்த காலத்துல அப்படி போட்டிருக்காங்க ஆமா சாந்தம் மையம் பொறுவ ரெண்டு வந்தீட்டினா ஒரு சாயலாக பல்லோடி காட்டினாள் ஒரு சாயலாக பல்லோடி காட்டினாள் அவள் காட்டினாள் சாயலாக பல்லோடி காட்டினாள் சீதாலட்சுமி டோலக்கிட்டாள் பாமா ருக்மணி வளையலிட்டாள் 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 அவ உதட்டோர புன்னகைய வீசினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் அவள் மாட்டினாள் புன்னகைய வீசினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டுதா பாமா ருக்மணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி டோலக்கிட்டாள் உதட்டோர புன்னகைய வீசினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் அதான் ஒருத்தர் எந்திரிச்சிட கூடாது ஆமா அப்படியே நாங்க எல்லாரும் எந்திரிச்சு போய் எட்டி பார்த்துருவோம் ஆமா உடம்பெல்லாம் புன்னகைய அள்ளி மாட்டினா மாட்டி யாரு எம்பெருமாள் அச்சுதன் நாராயண நேர வாராரு கைவளையல் கலகலங்க காலு தண்டை கிளுகிளுங்க நல்ல பாட்டிமாரா போய் பார்த்தாங்களா ஆமா நாளைக்கு காலையில ஊருக்குள்ள பேச்சு நடக்கும் ஏட்டி அந்த வில்லுக்காரன் படிச்சுக்கிட்டு இருந்தானா ஆமா வெளியும் ஒருத்தருக்கு ஒருத்தன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது பாட்டிக்கு ஆமா ஒரு புள்ளி
புள்ளி வச்சா பெரிய கோலம் போட்டு முடிச்சிருவாங்க. ஒரு புள்ளியில பெரிய கோலமா போட்டுருவாங்க. ஆகையினால் ஆமா. ஆனா என்ன எம்பெருமாள் நாராயணன் நாராயணன் கை பாரு பூரா பாட்டிமாரா தான் போய் பார்த்துட்டு வராங்க. ஆமா, நாளைக்கு சொல்லணும்ல. எம்பெருமாள் நாராயணன் நாராயணன் கை வளையல் கலகலங்க கலகலங்க காலு தண்டை கிளுகிளுங்க காலு தண்டை கிளுகிளுங்க அப்படியே கடற்கரை ஓரமா நடந்து வாராரு. அப்படியே நடந்து வாராரு. ரெண்டு பேரும் சண்டை போடுற இடத்துக்கு வந்தாரு. ஏ தேவர்களே, ஏ தேவர்களே, ஓ அசுரர்களே, ஏ அசுரர்களே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். ஏன்பா ரெண்டு பேரும் சண்டை போடுதீங்க? எதற்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? பெண்ணே, என்ன உங்ககிட்ட சொல்வதில் ஒரு குத்தமும் இல்ல, ஒரு குத்தமும் இல்லை. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சோமா? ஆமா. அப்படி அமிர்தம் கடையும் பொழுது அழகான ஒரு தேவாமிர்த கலசம் பிறந்தது. கலசம் ஒன்று பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? யாருக்கு கிடைத்தது? தேவர்களுக்கு கிடைத்தது. அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அமிர்தம் கடைஞ்சிருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கடைஞ்சோம். அப்ப சரிக்கு சமமா பங்கிட்டு சாப்பிடுறது தானே நியாயம். ஆமா, நியாயம். தேவர்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். இல்லை என்று சொல்கிறார்கள். அதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கு. அதான் சண்டை நடக்கு. உனக்கு எனக்கு அதான் சண்டை நடக்கு. ஆமா என்று எம்பெருமாள் நாராயணனிடத்திலே அசுரர்கள் சொன்ன உடனே அப்ப பார்த்தார் எம்பெருமாள். எப்பா இதுக்கு தான் சண்டை போடுறீங்களா? இதுக்கு தான் சண்டை போடுறீங்களா? நானும் வேற எதுக்கோ சண்டை போடுறீங்களோன்னு நினைச்சேன். நானும் ஏதோ பெரிய விஷயம்லாம் நினைச்சேன். இப்படி முட்டி மோதிட்டு நிக்கீங்களா? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? இத்தனையோண்டி கலசத்துல கொஞ்சம் அமிர்தம். ஆமா, இத சாப்பிடறதுக்கு ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு கிடைக்கீங்களா? ரெண்டு பேரும் இதுக்கு சண்டை போடுறீங்களா? இப்ப என்ன உங்க சண்டைய நிப்பாட்டணும், அவ்வளவுதானே? நிப்பாட்டணும். தேவா அமிர்தத்தை என்கிட்ட கொடுங்க. நான் உங்க ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாமல் பங்கிட்டு தாரேன். நான் உங்களுக்கு பங்கிட்டு தருகிறேன் என்று தேவா அமிர்தத்தை கையிலே வாங்கினார். தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் ரெண்டு பேரையும் ரெண்டு பந்தியா உட்கார வச்சாரு. தேவாமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரையா? தேவாதி தேவாட்கள். ஆகையினாலே தேவர் பந்தி பக்கமாகவே ஆமா தேவா அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார். பார்த்தார்கள் அசுரர்கள் ஒருதல பக்கமாவே போறாளே, ஒரு சைடாவே போறாளே, நமக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிருவா, காலி பண்ணாலும் காலி ஆக்கிருவா என்று ஆமா அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து தேவர் பந்தியில போய் ரெண்டு பேர் கையை ஏந்தினாங்க. பார்த்தார் எம்பெருமாள். அசுரர்கள் என்று அறியாமல் ஆளுக்கு ஒரு கரண்டி தேவாமிர்தத்தை அள்ளி வச்சாரு. வச்ச உடனே இவன் தேவாமிர்தம் கைக்கு தான் வந்திருக்கு. தபக்குன்னு எடுத்தான், வாயில போட்டு முழுங்கிட்டான். அப்படியே வாயில போட்டு முழுங்கிட்டான். ஏன்னா களவாண்ட பொருளை கையில வச்சு வேடிக்கை பார்த்து அழகு பார்க்க கூடாது. ஆமா, உடனே வித்து காசாக்கிறணும். உடனே வித்து சாப்பிட்டாதான் ஆமா பிடிச்சாலும் ரெண்டு அடியோட போயிரும். இல்லன்னா மிச்சம் இருக்க களவு கஜெல்லாம் நம்ம மேல தூக்கி போட்டுருவாங்க. வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனையா தான் ஆகும். ஆமா, ஆகையினாலே ஆனால் என்ன ஏறிட்டு பார்த்தார் இருபேர்களும் அசுரர்கள். ஏ அசுரர்களே, தேவர் பந்தியில இருந்து உட்கார்ந்து அசுரர் பந்தியில இருந்து எழுந்து தேவர் பந்தியில வந்து உட்கார்ந்து தேவா அமிர்தம் சாப்பிட்டதினாலே ரெண்டு பேருக்கும் சாபத்தை கொடுக்கின்றார். என்ன சொல்லி கொடுக்காரு? ராக போல கொடுத்தவரும் இல்லை, கேத போல கெடுத்தவரும் இல்லை. ராகு கேது என்று பட்டயத்தை சூடிவிட்டு அடே அப்பா என்ன ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, இதுலயா ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, பழைய காலத்து நட்பு இப்பவும் இருக்க நட்பு. ஆமா, கடல்ல கலந்த உப்பா. ஆமா, அது சரிதான். ஒன்ன கூட்டு வந்தது என் தப்பு. நல்லா இருக்கு டைலாக். ரெண்டு பாட்டியும் சேர்ந்து எத்தனை தாத்தாவை அலைய விட்டாங்களோ தெரியல. ஆனால் தேவர்களும் அசுரர்களும் அப்படியே தேவர் பந்தி பக்கமோ சரி தேவா அமிர்தமோ சரி நல்ல வேளை கேட்கல. தேவா அமிர்தமோ சரி அசுரர்களை பார்த்து வெறும் பாத்திரத்தை காட்டினார். பார்த்தார்கள் அசுரர்கள். எங்கிருந்தோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்தால் தேவா அமிர்தத்தை என் கையிலே தாருங்கள் என்றால் தேவா அமிர்தத்தை தேவர்களுக்கே பங்கிட்டாளே. பாதகத்தை கோதகத்தை கதிர் அறுக்கிற கம்பர கத்தி ஏ அப்பா, ஒரு சாயல்ல வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு ஐயா. இந்த சவுண்டுக்குள்ளேயும் பழக்கம் நடக்க. ஆமா, அமைதியா இருந்தா எப்படி நடக்கும்?
அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு தாங்க. ஆனால் ஆனால் தேவர்களோ அசுரர்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து எம்பெருமாளோடு சண்டைக்கு வருகிறார்கள். அவர் எப்படி சண்டைக்கு வருகிறார்கள்? எப்படி சண்டைக்கு வருகிறார்கள்? பார்த்தார் எம்பெருமாள். எங்குடையா சண்டைக்கு வாரீங்க? எங்குடையா நீங்க சண்டைக்கு வாரீங்க? இரு ஒன்ன பாத்துக்கிடுதேன், இரு ஒன்ன வச்சுக்கிடுதேன் என்று தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படி ஏவுகின்றார். அந்த சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்கிறது எப்படி வருது பாருங்க. எப்படி வருது? விரு விரு என்றங்கே வருகுதையா, அந்த விமலனுடைய சக்கரந்தா, ஐயா மாட மாட என்றங்கே வருகுதையா, அந்த மாயனுடைய சக்கரந்தா, கரகர என்றங்கே வருகுதையா, அந்த கண்ணனுடைய சக்கரந்தா, ஐயா வருகுதையா, யார் வாரா? எம்பெருமாள் சக்கரத்தை ஏவிய உடனே சக்கரம் இறைச்சலிட்டு வாரதை பார்த்தார்கள் அசுரர்கள். என்ன எம்பெருமாளுடைய சக்கராயுதம் அல்லவா என்று சக்கரத்துக்கு பயந்து பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள். பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார்? பர்பாசுர மன்னனும் இரத்த கண்ணீர் ஆச்சுதையா ஆண்டு வரும்போது அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்க ஆண்டவன் பகவானை நினைத்து கண்ணெல்லாம் பாட்டி மேலதான் போகுது. ஆண்டவன் பகவானை நினைத்து பார்வை பார்க்காங்க. ஈராறு 12 வருடமாக அப்படியே தவம் இருக்கிறார். எதற்காக? ஒரே ஒரு குழந்தைக்காக எம்பெருமானுடைய சக்கராயுதம் இறைச்சலிட்டு வாரதை ஏறிட்டு பார்க்கிறார். எம்பெருமானுடைய சக்கராயுதம் அல்லவா என்று இரு கரமெடுத்து வணங்கினார். பார்த்தது சக்கரமானது. கும்பிட்ட கைக்கு நாம தர்க்கமிடலாமா? கூடாது. அதான் பாருங்க, என்ன இன்னைக்கு நம்ம தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டு ஐயா தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு 2 கை எடுத்து கும்பிட்டா இந்த காலத்துல கை எடுத்து கும்பிட்டோம்னா அதுக்கு தனி மதிப்பு உண்டு. ஆகையினால் கும்பிட்ட கைக்கு நாமல் தர்க்கமிடக் கூடாது என்று அந்த எம்பெருமானுடைய சக்கராயுதம் ஏ ராச்சுதை என்னை இரு கரமெடுத்து வணங்கிய காரணத்தினாலே உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று வாழ்த்தி வரத்தை கொடுத்து விட்டு வாக்கை உரைத்து விட்டு பழையபடி எம்பெருமாள் கைவசம் வந்து அமர்ந்தது. அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த இரத்த கண்ணீராச்சுதையால் அவன் எப்படி இருக்கா பாருங்க. எப்படி ஐயா இருக்கிறார்? அவன் அன்று முதல் குள்ளி மாறந்தாள் அவன் அகிலையால் சூழானாள். யாரு? அந்த இரத்த கண்ணீராச்சுதையால் அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அவன் ஓராவது மாதத்திலே அவன் உடைய வர தஞ்சோ வேண்டா இந்த இரத்த கண்ணீராச்சுதையால் அப்படியே சக்கரத்தினுடைய மகிமையினாலே அப்படியே அன்போடு குளிமறந்து ஆயிலையால் சூழாகி அவன் 2வது மாதத்திலே அவன் இறையோன கரங்குமி அவன் 3வது மாதத்திலே அவன் முக்கண்ணன அதஞ்சோ மேண்டா அவளுக்கு 4வது மாதத்திலே அவளுக்கு அவரை சேகிருப்பா 5வது மாதத்திலே அவளுக்கு அரவையரு பூரண அவளுக்கு 6வது மாதமாச்சு அவ அங்கும் எல்லாம் தங்க நீரோ என்னை 7வது மாதமாச்சு அவளுக்கு இடைச்சேலை நகண்டிடுவாள்
இரண்டாவது மாதமாச்சு ஓலை ஓலை சுழண்டிடுவா அவளுக்கு 10வது மாதமாச்சு படுத்திடுவா ரேகோவெல்லாம் மங்கையானே ராஜுதையா படுத்தாலும் படுக்க மாட்டா படுக்க மாட்டா படுத்தாலும் படுக்க மாட்டா அவ பாய் போட்டா உறங்க மாட்டா உறங்க மாட்டா பாய் போட்டா உறங்க மாட்டா உறங்க மாட்டா படுத்தாலும் படுக்க மாட்டா படுக்க மாட்டா எண்ணம் படுக்க மாட்டா பாய் போட்டா உறங்க மாட்டா உறங்க மாட்டா கண்ணீராச்சுதையால் அந்த இரத்த கண்ணீராச்சுதையால் 1வது மாதத்திலே உடையவர தஞ்சம் என்பாள் உடையவர தஞ்சம் என்பாள் 2வது மாதத்திலே 2வது மாதத்திலே இறையோனை கரங்குமிப்பாள் இறையோனை கரங்குமிப்பாள் 3வது மாதத்திலே 3வது மாதத்திலே முக்கண்ணன தஞ்சம் என்பாள் முக்கண்ணன தஞ்சம் என்பாள் 4வது மாதத்திலே 4வது மாதத்திலே நாவரச்சை கிருகிருப்பு நாவரச்ச கிருகிருப்பு அது என்னய்யா 4வது மாதத்துல நாவரச்சை கிருகிருப்புன்னா என்ன இந்த கூட்டத்துல மாசமா இருக்க பெண்கள் எப்படி கண்டுபிடிப்பானா வயிறு பெருசா இருக்கும்ல 4வது மாசத்திலே பெருசாயிருமோ ஆமா அதாவது ஆமா இப்ப 4வது மாசத்துல நாவரச்சை கிருகிருப்புன்னா என்ன என்ன அதான் என்னய்யா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு பொளிச்சுன்னு துப்புவாங்களாம் யாரு உன் பக்கத்துல உட்காந்து என் பக்கத்துல இல்ல கூட்டத்துல என் பக்கத்துல நின்னா மூஞ்சிலே துப்பிடுவேன் கூட்டத்துல மாசமா இருக்கக்கூடிய பெண்கள் 4வது மாசம் மாசமா இருக்கக்கூடிய பெண்கள் 4வது மாசம் உமிழ் நீர் சுரந்துகிட்டே இருக்குமா வாயில சுரந்துகிட்டே இருக்கும் அதனால பக்கத்துல புளிச்சுன்னு துப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க துப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க சொன்ன உடனே பாட்டி டப்புன்னு துப்புத நிப்பாட்டிட்ட டப்புன்னு இப்ப வெத்தலை போட்டிருக்குமியா நீ வேற சும்மாரு ஆகையினால் என்ன உங்களை சொல்லல பாட்டி உங்களை சொல்லல ஆனால் என்ன 4வது மாதத்துல நாவரச்சை கிருகிருப்பு 5வது மாதத்திலே அறவயிறு பூரணம் அப்படின்னா என்னய்யா என்னய்யா அறவயிறு பூரணம்னா கொஞ்சம் சொல்லுங்க அதாவது என்ன 5வது மாத பிள்ளை அறப்பிள்ளை 5வது மாசம் தான் வயிறு லேசா வெளியே காட்டும் லேசா வெளியே தெரியும் இந்த பாரு என்ன நம்ம ஜாயிண்டம்மா 2ஆம் நம்பர் 5 ஆமா அதனாலதான் அப்படி இழுத்து மூடி வச்சிருக்காங்க 2ஆம் நம்பர் 5வது மாசம் 5வது மாசம் 3வது பிள்ளை அதான் பிள்ளைய ஆடக்கூடாது அசையக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கோம் ஆமா அப்படியே சில மாதிரி உட்காருமோ அவன் வீட்டுக்காரருக்கு பதில் சொல்ல முடியாது ஆமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கு 5வது மாத பிள்ளை அறப்பிள்ளை என்னதான் வயித்தை இழுத்து மூடினாலும் 5வது மாசங்க வயிறே தெரியல அதான் அது இப்ப மூடி வச்சிருக்காங்க அப்படி இழுத்து மூடினாலும் அந்த வயிறு வெளியே காட்டி கொடுத்துரும் அதான் 5வது மாதத்திலே அறவயிறு பூரணமா 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நீரோ அப்படின்னா என்னய்யா 6வது மாசம் மாசமா இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ இருக்கத விட ஒரு படி பளிச்சுன்னு மின்னுவாங்க ஏன்னா வயிற்றுக்குள்ள தங்க கட்டி இருக்கு பாரு தங்க கட்டி இருக்கு வயிற்றுக்குள்ள அதுலயும் 2 விதம் இருக்கு எப்படி தெரியும் எப்படி பெண் குழந்தையா இருந்தா மேனி ஜொலிக்கும் ஆண் குழந்தையா இருந்தா மேனி கருக்கும் அதுலயே கண்டுபிடிச்சிடலாம் ஏட்டி என்ன இது சரிப்பட்டு வராது மருமக ஒரு மாதிரி மங்கிக்கிட்டே போறத பார்த்தா ஆமா பளிச்சுன்னு வரத பார்த்தா பொம்பளை புள்ளைய பெத்து போட்டுருவா போல இருக்க அப்படின்னு அந்த காலத்துல பேசுவாங்க அதான் 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நிறம் 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுமா அது என்னையா இடைச்சேலை நகண்டும்னா என்ன ஐயா நானா ஐயா மாசமா இருக்கேன் என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கேயா அது ஒன்னதான் ஆத்தா குடுக்கல ஒண்ணுக்கு 2 பேர் வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேளியா அது எம்மா என்ன 7வது மாசத்துல இடைச்சேலை நகழுதுன்னா என்ன அதான் நம்ம எத்தனை பிள்ளை பெற்றிருக்கோம் 2 அப்பா எல்லாத்திலயும் 2 தான் அதாவது ஆமா 7வது மாசத்துல வயிற்றுக்குள்ள பிள்ளை முக்காவாசி வளர்ந்துரும் அந்த பாவட கயிறை இறுக்கி கட்ட முடியாது எதுக்கு குழந்தைக்கு மூச்சு திணறும் மூச்சு திணறி செத்து ஆமா
குழந்தைக்கு மூச்சு திணறும் திணறும் திணறும். உனக்கு கல்யாணம் முடியட்டும். ஆமா, நல்ல 12 ரூபாய்க்கு கொச்சக்கீரை வாங்கி இறுக்கி கட்டுதான் போரு. கெட்டுங்க கெட்டுங்க. ஆகையினால் அதாவது அந்த குழந்தைக்கு மூச்சு திணறும் திணறும் திணறும். அதனால அந்த பாவாடை கயிறை இறுக்கி கட்ட மாட்டாங்க. கட்ட மாட்டாங்க கட்ட மாட்டாங்க. அப்போ சேலை நகலத்தானே செய்யும். ஆமா. ஆகையினால் 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுமா. இடைச்சேலை நகண்டிடுமா. 8வது மாதத்திலே ஆமா கட்டமண்ண விட்டு திம்பா. கட்டமண்ண விட்டு திம்பா. கட்டமண்ண விட்டு திங்கன்னா என்ன? 8வது மாசம் மாசமா இருக்கக்கூடிய பெண்கள் என்னதான் கணவர் வெளியே போய் கொத்தனார் வேலை டிரைவர் வேலைன்னு பார்த்துட்டு வந்து நம்ம பொண்டாட்டி மாசமா இருக்காள. நம்ம பொண்டாட்டி மாசமா இருக்காள. ஆமா கிடையாது கிடையாது. ஆமா சரி, ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்காள? உங்க பொண்டாட்டி மாசமா இருக்காள. சரிதான் சரிதான். ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்காள. மாசமா இருக்காள. பிள்ளை அறவயிரா இருக்க. அவளுக்கு ஏதாவது பண்டம் வாங்கிட்டு போகணும்னு ஆமா திருநெல்வேலியில போய் சாந்தி ஸ்வீட்ஸ்ல 1/2 கிலோ அல்வா 1 கிலோ மிச்சரு இப்படி பண்டம்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தா அவ அதை அப்படியே ஓரமா வச்சிருந்தா. ஏன் அந்த அம்மாவுக்கு ருசியா தெரியாது. அத அத்தனையும் வாங்கி ஒரு ஓரமா வச்சிட்டு எங்க போவாங்க? எங்கயா போவாங்க? வீட்டுக்கு பின்னாடி போய் கட்டமண் செவரு அந்த கட்டமண்ணை பிச்சு எடுத்து மண்ணு கட்ட மண்ணு அத சுரண்டி எடுத்து சீம ஓடு செங்காந்துண்டு அதுக்கப்புறம் கறி கட்டை மொகர கட்டை. ஆமா கறிக்கட்டையை சாப்பிடுவாங்களோ ஐயா? ஆமா கறிக்கட்டையும் சாப்பிடுவாங்கல்ல. அதானே பார்த்தேன். ஆமா கறிக்கட்டையை சாப்பிட்டு அந்த கட்டையில கிடக்கு பாரு. ஆமா அவங்க அம்மா கரேர்னு பத்து வச்சிருக்காங்க. ஆமா ரொம்ப கருப்பா இருக்காங்களே. எப்பா என்ன? சரி, அவங்க அம்மா கறிக்கட்டையை சாப்பிட்டாங்க. ஆமா உங்க அம்மா என்னத்தை சாப்பிட்டாங்க? எங்க அம்மா சாப்பிட்டதா நல்ல அவிச்ச முட்டையா அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அதான் வெள்ளையா பெத்து போட்டுட்டு. அதானே. எப்படி வெள்ளையா? ஆமா அதானே. சொல்லிக்கிட வேண்டியது அவன் சொன்ன மாதிரி. ஆமா ஐயா தாளக்காரரு. ஆமா உங்க அம்மா என்ன சாப்பிட்டாங்க? எங்க அம்மா சாப்பிட்ட பழம். என்ன பழம்? உலகத்திலேயே பெரிய பழம். அது என்னய்யா பெரிய பழம்? பூசணிக்காயா? கருங்கருன்னு இருக்கும். தடியங்காயா? இல்ல. என்ன பழம்? ஐயா இப்படி கேட்டானா எப்படியா? என்ன பழம்யா? சாப்பிட்ட பழம். உலகத்திலேயே பெரிய பழம். 3 கொட்டை பழம். சமீபத்துல 2 கொட்டையும் இருக்கும். சமீபத்துல இல்ல, சமயத்துல. ஆமா 2 கொட்டையும் இருக்கும். அது என்ன பழம்யா? அதுதான் பனம்பழம். ஓ பனம்பழம். ஆமா பனம்பழத்தை தீயில போட்டு சுட்டு அந்த பனம்பழத்தை எடுத்து சூப்பி சாப்பிட்டோம்னு வை. அதுல இருக்க ருசி எந்த பழத்திலயும் இருக்காது. அதத்தான் எங்க அப்பா சூப்பி கொடுப்பாரு. ஆமா அதத்தான் எங்க அம்மா சாப்பிட்டுட்டு இப்படி சூப்பி போய் பெத்து போட்டுருக்கு. இப்ப உள்ள காலத்துல பனம்பழத்தோட அருமை இப்ப உள்ள காலத்துல பனம்பழத்தோட அருமை யாருக்கு தெரியும்? தெரியுது. பனம்பழத்தை யாரும் சாப்பிடுறதும் இல்ல. ஆமா அதோட ருசி தெரியறதும் இல்ல. இந்த உலகத்துல வருத்த முத்து முளைக்கும்னா ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு சொல்லு பாப்பா. அதான் பனம்பழம். ஆமா அந்த பனம்பழத்தை தீயில போட்டு சுட்டு அந்த பனம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த விதைய பனங்குழியா போட்டாலும் அதுல இருந்துதான் கிழங்கு முளைச்சி பனைமரம் முளைக்கும். முளைக்கும். அதான் வருத்த முத்து முளைக்கும்னா ஒன்னே ஒண்ணுதான். 8வது மாதத்துல கட்டமண்ண விட்டு திம்பாள். 9வது மாதத்துல ஓலை போல சுழண்டிடுவாள். 10வது மாதமாச்சு. படுத்தாலும் படுக்க மாட்டா, பாய் போட்டா தூங்க மாட்டா. வந்துட்டு அம்மாளுக்கு இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் வந்துரும்ல. ஆமா வந்துரும்ல. பேர்கால வலி வந்துட்டு. ஆமா வந்துட்டு அவ என்ன சொல்லி அழுது புலம்புகின்றாள்? என் கணவா ராஜமன்னா. எனக்கு தெரிஞ்சு என்ன இப்படி ஊத்துறதுக்கு காலையில பேய் குளத்துல போய் 2 குளுக்கோஸ் தான் போட போறோம்னு நினைக்கிறேன். ஆமா ஆல்ரெடி குளுக்கோஸ் மாதிரி தான் ஊத்திக்கிட்டே குவாரி குடி. ஆமா ஆனால் அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் அப்படியே அழுது புலம்புகின்றாள். எப்படி அழுது புலம்புகின்றாள்? என் கணவா ராஜமன்னா. எனக்கு வயத்தே நல்ல வலிக்கூதையா, என் வாணாலெல்லாம் போகுதையா. எனக்கு இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் ஐயா எந்த எனக்கு பொறுக்கலையே. இது பிள்ளை போலே தெரியலையே, பிள்ளை போல் தெரியலையே, எனக்கு பேய போலே தெரியுதையா. ஐயா தெரியலையே,
மாயமா தெரியுதையா எனக்கு குழந்தை போல தெரியலையே எனக்கு கொடிய பேயா தெரியுதையா ஐயா இந்த வழி வலிக்கும் என்று ஐயா இந்த வழி வலிக்கும் என்று நான் எண்ணி நானும் பார்க்கலையே மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா மன்னா மன்னா எனக்கு வயத்து வலிக்குதையா வயத்த வலிக்குதையா எவ்வானால் எல்லாம் போகுதையா போகுதையா கணவா ராஜமன்னா கணவா ராஜமன்னா இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் என்னனுக்கு பொறுக்கலையே எந்தனுக்கு பொறுக்கலையே இந்த வழி வலிக்கும் என்றா அந்த சக்கரந்தனா ஏறெடுத்து பார்த்திருக்க மாட்டேன் ஏறெடுத்து நான் பார்த்திருக்க மாட்டேனே என்னால முடியலையே என்னால முடியலையே வயிறு வலி தாங்க முடியல வயிறு வலி தாங்க முடியல அழுது விளம்புனா ஆமா பார்த்தான் பர்பாசுர மன்னர் மருத்துவத்தை வரவழைத்தார் நாடகம் எல்லாம் முடிஞ்சிட்டா முடிஞ்சிட்டு மருத்துவத்தை வரவழைத்து ஆமா மூளைய முதுக்கி முக்காளி போட்டு தூங்கு மஞ்சள் கயிறு இறக்கி ஏன் முக்காளினா என்னன்னு தெரியுமா முக்காளினா என்னது நாற்காலினா நாற்காலினா சேரும்பா ஆமா நாற்காலினா எப்படி நாற்காலினா 4 கால் இருக்கும்ல 4 கால் இருக்குதுக்கு நாற்காலி அப்ப முக்காலினா என்னது 3 கால் இருக்கும்ல அதான் முக்காலி ஆமா முக்காலிய போட்டு ஆமா தூங்கு மஞ்சள் கயிறு இறக்கி கைத்த உத்தரத்துல போட்டு கீழே கயிறு கிடக்கும் இந்த மாசமா இருக்கு அம்மா அந்த முக்காலில உட்கார வச்சு கைத்த எட்டி பிடிக்க வச்சு வடக்க ஆமா தெக்க கிழக்க மேக்க அப்படியே லாந்த சொல்லுவாங்க சுத்தி எதுக்கு வலி அந்த கைத்து வழியா மேல போயிருமா அந்த கைத்து வழியா அப்படியே அந்த வலி மேல போயிருமா ஆகையினால் கையை எட்டி மருத்துவம் பிடிக்க வைக்க அம்மா மருத்துவமே நாங்க எந்த ஏண்டி பிடிக்கும் போது எனக்கு கைகள் ரெண்டும் நோகுதம்மா என்னால முடியல என் வயிற்றுக்குள்ள நெளிகிறத பார்த்தா எனக்கு பிள்ளை போல தெரியல பேய போல தெரியுது நெளிஞ்சிச்சா என்ன எனக்கு மதலம் போல தெரியலையே மாயமா இருக்க அடே அப்பா பிள்ளைய நான் கேட்டிருப்பேனா அப்ப மருத்துவம் சொல்லுதா என்ன எம்மா என்ன ஏ ரத்த கண்ணி எதுக்கு இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க ஏன் இப்படி புலம்புத பிள்ளை இல்லங்கும் போது ஆமா பிள்ளை இல்லன்னு புலம்புன இப்ப பிள்ளை இருக்கு போட்டு வலிக்குன்னு புலம்புதிய நீ என்ன பெத்தெடுத்து என்கிட்டயா தரப்போற 10 மாசம் சஞ்சலம் பெத்தெடுத்தா கொஞ்சலாம் என் பிள்ளைன்னு நீதானே மாத்தி முத்தம் கொடுக்க போற நீதானே கொஞ்சம் போற அம்மா மருத்துவம் வேண்டவே வேண்டாம் இந்த பிள்ளையோட போதும் இந்த ஒரு பிள்ளையோட எனக்கு போதும் இந்த ஒரு பிள்ளை போதும்ல ஆமா இனிமேல் வேற பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் எங்க அப்பா வில்லு படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுப்பாரு என்ன இந்த ஹைக்ரவுண்ட் ஆஸ்பத்திரியில எங்க அத்தை ஒருத்தி நர்ஸா இருந்தாங்களாம் பேர்கால வார்டுல ஆமா முதல் பிரசவத்துக்கு போற அம்மா எனக்கு கொஞ்சம் ஏத்துங்க இறக்கிட்டீங்க முதல் பிரசவத்துக்கு போற அம்மா பிரசவ வார்டுல அழுவாங்களாம் அப்பா இந்த வலி என்னால பொறுக்கவே முடியல இந்த ஒரு பிள்ளையோட போதும் இந்த ஒரு பிள்ளை போதும் எனக்கு இனிமே வேற பிள்ளையே வேண்டவே வேண்டாம் அப்ப எங்க அத்தை அந்த அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களாம் சொல்லவா செய்த ஆமா நீ சிரிச்சுக்கிட்டே இரு சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருப்பாங்களா ஆமா வேண்டான்னு சொன்ன அம்மாதான் ஆமா அடுத்த வருஷம் ஆமா அதே மாதிரி 2வது பிரசவத்துக்கு போய் படுத்துக்கிட்டு ஆமா 2 பிள்ளையோட போதும் இனிமேல் 3வது பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுவாங்களாம் அதான் சொல்லுவாங்க என்ன கனியிலேயே தெவிட்டாத கனி ஒண்ணுதான் ஒரே ஒரு கனிதான் வேற எந்த பழம் சாப்பிட்டாலும் ஆமா உனக்கு தெவிட்டிரும் தெவிட்டாத கனி ஒண்ணுதான் ஒரே ஒரு கனிதான் அது என்னது அதுதான் மதலை கனி அதுதான் பிள்ளை கனி இந்த ரத்த கண்ணீராச்சுதையாள் அழுது புலம்புகின்றார் எப்படி அழுது
புலம்புகின்றாள் அவ எப்படி அழுது புலம்புகின்றார் எப்படி அழுது புலம்புகின்றாள் வயிறு வலி பொறுக்க மாட்டாமல் ஒவ்வொரு குறைச்சிட்டு பரவாயில்ல போதும் ஆனால் அப்படியே அழுது புலம்புதா வயிறு வலி வருது ஆமா ஆபத்து வருகிறது ஆண்டவனை நினைக்கின்றார் ஒவ்வொரு கோயிலுக்கா நியமிதத்தை போடுதா அவ எப்படி நியமிதம் போடுதா எப்படி போடுதா அந்த மண்டை காட்டு அம்மனுக்கு கொண்ட கும்பின் நேர்ந்திடுங்க கருப்ப சுவாமி கோவிலுக்கு கையருவா நேர்ந்திடுங்க சுடரையோட கோவிலுக்கு சூடாடு எடுத்திடுங்க மாரியம்மன் கோவிலுக்கு விளக்கு எடுத்திடுங்க மாரியம்மன் கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்திடுங்க ரத்த கண்ணீராச்சுதையால் மண்டக்காட்டு அம்மனுக்கு ஒரு கொண்ட கும்பி நேர்ந்திடுங்கள் மாரியம்மன் கோவிலுக்கு என்ன வடநாட்டுக்கார மாதிரிலாம் தமிழ் பேசுற ஆமா வடநாட்டுக்காரன் ஆயிட்டேன் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு மாவிளக்கு எடுத்திடுங்கள் கருப்பசுவாமி கோவிலுக்கு ஒரு கையருவா நேர்ந்திடுங்கள் என்று நியமிதத்தை ஒவ்வொரு கோயிலுக்கா போடுதா கடவுளை நினைக்க ஆண்டவன் பகவானுடைய அருளாளை அந்த ரத்த கண்ணீராச்சுதையால் ஆமா அன்றோடு குழி மறந்து என்ன அடிபிடி அவர்கள் வந்து அந்த ஆண்டவனின் அருளாளே அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையா என்ன பகவானோட கருவையாளே பாலன் உண்மை பெற்று எடுத்தார் பகவானோட கருவையாளே யாரு அந்த ரத்த கண்ணீராச்சுதையா அவ கொப்பாடதானு நீக்கி அவ குழந்தையை தான் கையில் எடுத்தா தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து அவ தகையடங்காசி அணை பூட்டி அருமமக ஆண் குழந்தை மங்கை கையில் எடுத்தா மங்கை கையில் எடுத்தா குழந்தை அந்த பிறந்ததொரு குழந்தைக்கு கொப்பாட நீக்கி குழந்தையை கையில் எடுத்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்காசி உங்களுக்கு தெரியல தகையடங்காசி அணை பூட்டி அருமை மகனந்த ஆண் குழந்தையை வாரி கையில் எடுத்தாள் வலது கன்னத்திலே முத்தமிட்டார் ஏந்தி கையில் எடுத்தாள் இடது கன்னத்திலே முத்தமிட்டு ஆமா அப்படியே குழந்தையை கொண்டு வந்து ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் கையிலே கொடுத்தார் கொடுத்த உடனே ராச்சுதையால் அந்த குழந்தையை கையிலே வாங்கி 16வது நாளன்று குழந்தைக்கு காப்பு கண்டு நான் நினைச்சேன் என்ன சுத்தி ஒரு சாமியா கும்பிட்டாரு ஆமா நல்ல துண்டை விரிச்சு காத்தாடி கீழே படுத்தாச்சு அவ்வளவுதான் சாமி கும்பிட்டாச்சு தூங்கியாச்சு ஆனால் ஆமா அந்த ரத்த கண்ணீராச்சுதையால் 16வது நாளன்று காப்பு கண்டு விழா என்று கொண்டாடி அந்த குழந்தைக்கு திருநாமம் சூட்டுகின்றார் எப்படி சூட்டுகின்றார் வருந்தவத்திலே பிறந்ததினாலும் வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அவருடைய குலமானது அங்க பாருங்க என்ன மரத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு செவத்துல சாஞ்சுக்கிட்டு ஆமா நம்ம படிக்கிறது அப்படி தாளாட்டுற மாதிரி இருக்கு நேரா உட்கார்ந்தா சவுண்ட் கேட்கணும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காங்களே ஆகையினால் ஆமா அந்த அருமை மகனுக்கு அந்த 1:30க்கு தானே கண்டாங்க
ஆகையினால் அருமை அந்த ஆண் குழந்தைக்கு பார்வதம் மேல இருக்கும் ஒருத்தரையா பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆமா, நான் அரை மணி நேரத்துல கேட்ட எழுத்து பூட்ட சொல்லிடுவேன். ஒருத்தர் எஞ்சி வெளியே போக முடியாது. ஆமா, ஆகையினால் அருமை மகனுக்கு கேட்ட பூட்டி ரொம்ப நேரம் எஞ்சி போறாரு பாரு. ஆமா, கேட்ட பூட்டிட்டீங்கன்னா அருமை மகனுக்கு அந்த ஆண் குழந்தைக்கு வல்லமையோடு வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அவளுடைய குலமானது அரக்கர் குலமாக இருப்பதினாலே அந்த குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பெயரை கொடுத்து அந்த அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கனை அந்த ரத்த கண்ணீராச்சுதையால் அப்படி வளர்த்து வரும்போது ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கு 501 ரூபாய் 501 லட்சமாக அள்ளி சன்மானம் வழங்கிய பூமான் சீமான் யார் என்றால் அவர் யார் ஐயா? அதாவது யாரு? இந்த தேர்க்கன்குளமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என் அன்பு அண்ணன் சிவா அவர்களுடைய தங்க கரத்தாளை நாமளுக்கு 501 ரூபாய் 501 லட்சமாக அள்ளி சன்மானம் வழங்கினார்கள். ஆகையினாலே சிவா அண்ணன் அவர்களுடைய குடும்ப குலகோத்திரமெல்லாம் என் தாயான இந்த முத்தாரம்மாளுடைய அருளாலே அவர்கள் எப்படி வாழ வேணும் பாருங்க. எப்படி வாழ வேண்டும்? வாழே அடி வாழையாயே அவர்கள் வாழ வேணும் கோடிகாலோ முத்தாரம்மாளோட அருளாளே அவர்கள் முன்னேற்றமா வாழ வேணும் என்னை செய்யும் தொழிலது நான் பெருகி ஐயா தான் பெருகி அவர் சீமானாக வாழ வேணும் ஐயா தான் பெருகி அவர்களுடைய குடும்ப குல கோத்திரம் எல்லாம் வாழையடி வாழையாக வளர் முருகன் சன்னதி போல் செய்யும் தொழில் வருக வேணும் சீமானாக தலைக்க வேண்டும் முத்தாரம்மாளுடைய அருளாளை முள்ளு முறிந்திடாமல் முடிந்த பூக்கள் வாடிடாமல் வெயிலும் நல்ல காற்றும் தவிர வேற விக்கிரகங்கள் அணிகிடாமல் களைத்து அருகது போல் வேர்கள் ஊன்றி என்னை சுற்றும் மூங்கில் போலை வாழ்கை என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருவோம். அந்த அருமை ஆண் குழந்தைக்கு அவ என்ன திருநாமம் வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து அந்த அழகு குழந்தையை வளர்த்து வருகின்றார். அவர் எப்படி வளர்த்து வருகின்றார்? ஐயா தாளாட்டி சீராட்டி தாயமிருதுவம் பாலூட்டி அவ ஓராட்டி உரகாட்டி உத்தயமியால் வளர்த்துவாரா அங்க தடையறியில வேண்டும் நல்ல தண்டை கால்கள் நோகும் என்று எண்ணம் பூமியில வேண்டுமானார் இந்த பூமியில வேண்டுமானார் அவருக்கு பொற்பாதம் நோகும் என்று அப்படியே வளர்த்து வருகின்றார். தாளாட்டி சீராட்டி தாய் அமிர்தம் பாலூட்டி ஓராட்டி உரக்காட்டி உத்தமியால் வளர்த்து வருகின்றார். தரையதிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் பொற்பாதம் நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி தோல்ல தொட்டில் கட்டி அந்த காலத்துல பிள்ளைய வளர்த்திருக்காங்க. ஆமா,
இப்பமும் வளர்க்காங்க பாத்திருக்கியா? இந்த காலத்தையும் வளர்க்காங்க. யார் வளர்க்கா? இந்த நரிக்குறவர்கள். ஆமா ஆமா. ஊசி பாசி விப்பாங்க பாரு. ஆமா. அவங்க இப்பமும் அவங்க பிள்ளைய தோல்ல தொட்டில் கட்டி தான் வளர்ப்பாங்க. வளர்ப்பாங்க. ஒரு முந்தாணி சேலையை கிழிச்சு அதை தோல்ல தொட்டில் கட்டி போட்டு தான் வளர்ப்பாங்க. ஆமா வளர்ப்பாங்க. ஆகையினாலே அருமை மகன் அந்த வல்லரக்கனை மாறதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி மகனாகப்பட்ட அரக்கனை வளர்த்து வரும்போது அரக்கனுக்கு வயது என்னாச்சு? என ஒரு வயதான் மூன்று வயதுமாச்சு அவன் மூன்று நல்ல வயதாதீர முடியறக்கி காது கூத்தி அவன் காது குத்தி கடுக்கும் வீட்டா நல்ல கைக்கு தங்க வளையல் அவளுக்கு மேல் முருகி பொன்னாளே மேல் முருகி பொன்னாளே அவளுக்கு விடுகடிக்க மோதிரமா தாயே தம்பாசி பந்தோ அவளுக்கு தங்க தாளை அரைஞான்களா அவளுக்கு நாலு நல்ல வயதுமாச்சு நல்ல மாதிரி அரக்கனுக்கு என்ன 5 நல்ல வயதுமாச்சு கல்வி படிக்க வைத்து 6 நல்ல வயதாதில சுவடிதான் படித்தான் அவன் 7 நல்ல வயதாதில அவன் எழுத்து நடை கண்டோணர்ந்தான் அவன் 8 நல்ல வயதாதில சுவடிதான் படித்தான் அவனுக்கு 9 வயதுமாச்சு பிரயாணதான் படித்தான் அவன் வந்தாவது வயதாதிலே அவன் படையும் தான் படித்தான் வயது என்னாச்சு? ஒரு வயதிலே ஊந்து விளையாடுவான் 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவான் 3 வயதிலே முடியறக்கி காது குத்தி கடுக்கமிட்டால் கைக்கு தங்க வளையலிட்டான் மேல் முருகு பொன்னாலே விடுகடுக்க மோதிரமா தாயத்தம் பாசிப்பந்தன் தங்கத்தாளை அரைஞான்களா 4 வயதாச்சு நல்ல மொழி பேசிடுவான் வயதோ 5 வயதாச்சு 5 வயசான ஆம்பளை பிள்ளை எங்க அனுப்பணும்? 5 வயசான ஆம்பளை பிள்ளைய ஆடு மாடு மேய்க்க அனுப்பணும். எங்க அனுப்பணும்? ஆடு மாடு மேய்க்க. உங்க அம்மா உன்னை அனுப்பாம விட்டுருக்காங்க பாரு. ஆமா அந்த திமிரு தான் அப்படி பேசுத. அதான் ஆடு மாடு ஆடு மாடு மேய்க்கிறது லேசையா? கிடையாது. ஆடு மேய்ச்சா அரசனாகலாம் மாடு மேய்ச்சா மன்னனாகலாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆமா இப்ப கிடாய் விக்கிற விலைக்கு புதன்கிழமை வெட்டுவாங்க பாரு. ஆமா எப்படியும் 15,000 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடாய் கிடைக்காது. ஒரு கிடாய் 15,000 வைய. ஆமா ஒரு 10 கிடாய் சித்திரை வைகாசியில 1.5 லட்சம் ரூபாய் எண்ணிரலாம். 1.5 லட்சம் அப்படியே அலேக்கா எண்ணிரலாம். உனக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுனா அவ்வளவு எழுத தெரியுதோ? ஆமா. ஆனால் என்ன 5 வயதிலே அரிய கல்வி படிக்க வைத்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 32 கருமம் 64 கலைஞானம் 96